Hello students, today we are going to see the topic ZigZag Supplementary second unit written by Asa Nehemiah இவங்களோட இன்ட்ரடக்ஷன் பற்றி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த ஆத்தர் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஆத்தர். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆத்தர். ஆசா நெஹிமியா born in 1958 at சென்னையில் தான் இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. has lived, studied and worked in 8 different cities and small towns and is now a resident of பெங்களூர். இப்போ வந்து இவங்க பெங்களூரில் இருக்காங்க. 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில், அதாவது இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவராக ஒரு 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணது, படித்தது எல்லாமே சின்ன சின்ன இடத்துல ஒரு 8 சிட்டிஸில் வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க பெங்களூரில் செட்டில் ஆகியிருக்காங்க. she has always been interested in writing. her love for reading led her to study literature in college. இவங்க வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு. இவங்க வந்து லிட்ரேச்சர் வந்து இவங்களுக்கு வந்து ரீடிங்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் she had not been a writer she would have been a teacher. இப்படி வந்து ஒரு பெரிய ரைட்டராக இவங்க ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க என்ன ஆகிருப்பாங்களாம்மா, ஒரு டீச்சராக ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எய்மை சொல்கிறாங்க. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் எலமெண்ட் இன் ஹர் ஒர்க். ஹியூமர்னால் காமெடியான ஸ்டோரிஸ் எழுதுறது, ஃபேண்டசி அப்படின்னா கற்பனை கலந்த சில ஃபேண்டசியான வேர்ல்டு சொல்லுவாங்க இல்லையா, கற்பனை கலந்த கதைகளை எழுதுறது. மிஸ்ட்ரி அப்படின்னா இந்த பழங்காலத்து கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அட்வென்ச்சர் அப்படின்னா இந்த நிறையா அட்வென்ச்சர் தீம்ஸ் எல்லாம், அதாவது மலை ஏறுறது, அதை பண்ணுறது, இதை உடைக்கிறது, இந்த சூப்பர்மேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அட்வென்ச்சர்ஸ். அந்த மாதிரி நாவல்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். she loves baking, வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங். இதெல்லாம் தான் அவங்களோட ஹாபீஸாக சொல்கிறாங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளார போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம காமெடியான ஒரு லெசனாக இருக்கும். The family that shelters a new pet is totally taken by the commotion is creates at home. கமோஷன்னா குழப்பம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில்ட்ரன். சொல்கிற நியூ வேர்ட்ஸுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, தமிழில் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. கமோஷன்னா குழப்பம். Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு நியூ பெட்டு வருது. அந்த பெட்டு வந்ததுனால அந்த ஃபேமிலியில் என்னென்னலாம் குழப்பம் நடக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் clinic usually sounds more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the teeny children who were his patients lived out of a variety of blood-curdling yells and ear-splitting sobs. இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர், டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக் வச்சுருக்கிறாரு. யாருக்கான கிளினிக்? குழந்தைங்களுக்கான கிளினிக், அதாவது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளுக்கான டாக்டர் இவர். இப்படி இவரோட கிளினிக்கில் பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்படி இருக்குமாம்மா, குழந்தைங்களோட கிளினிக்னாலே எப்படி இருக்கும், ரொம்ப அழுக சத்தம் கேட்கும், ஒன்று வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஒன்று கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிளட் கேர்லிங் எல்ஸ் அப்படின்னா காது கிளியிற அளவுக்கு, ரத்த உரையிற அளவுக்கு அண்ட் இயர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ், காது கிளியிற அளவுக்கு சத்தம். சாப்ஸ் அப்படின்னா கதறல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஆன்சியன் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர், சைனீஸில் இருக்கிற சித்திரவதை பண்ணுற ஒரு சேம்பர் அப்படின்னா அறை ஒரு ரூம் மாதிரி இவரோட கிளினிக் வந்து எப்பயுமே சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷண்ட்ஸ் வேர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ் அண்ட் க்ரைங் ஸோ லவுட்லி. ஹி அப்பாலஜைஸ் டு ஹிஸ் ஒய்ஃப் ஒன் ஈவினிங். இது வந்து அவரோட அந்த கிளினிக் பற்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வீட்டை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஈவினிங் வந்து அவரோட ஒய்ஃபுக்கிட்ட, யாரே டாக்டர் கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட ஒய்ஃபுக்கிட்ட அப்பாலஜிஸ், மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்குன்னா தட் சோமு குட் நாட் ஹியர் மீ ப்ராப்பர்லி. சோமுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சோமு வந்து நான் சொன்னதை சரியாக கேட்கல அப்படிங்கிறாரு. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சோமு வந்து கிளினிக்கு ஃபோன் பண்ணால் டு ஆஸ்க் வெதர் வி குட் கீப் ZigZag வித் அஸ் வென் ஹீ லீவ்ஸ் ஃபார் அலாஸ்கா. அவர் வந்து அலாஸ்காங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறாரு. அதனால் சோமு வந்து அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறாரு. அதனால் அவரோட பெட்டோட நேம் தான் ZigZag அப்படிங்கிறது. அந்த பெட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்குறாரு ஃபோனில். அண்ட் நவ் சோமு திங்ஸ் ஐ செட் எஸ் ஈவன் தோ ஐ கிளியர்லி செட் நோ.
இவர் வந்து நோ தான் சொல்லியிருக்காரு. இல்லை என் ஒய்ஃப்லாம் திட்டுவா, என் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. பட் சோமுக்கு அது என்னன்னு கேட்டிருக்கு. இவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு, ஜிக்ஸாக்கை பார்த்துக்க ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஐ நோ யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தடுமாறுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, இவரோட ஒய்ஃப் வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க, எக்ஸிபிஷனுக்காக பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து இப்போ அவரோட ஒய்ஃபை வந்து கூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு, எப்படியும் ஜிக்ஸாக் இவங்க வீட்டுக்கு வரப்போகுது. ஸோ இவங்க வீட்டுக்கு வரப்போகிறதுனால இவரோட ஒய்ஃபை எப்படியாவது கூல் பண்ணி அதை தங்க வைக்கணும் இல்லையா, அதுக்காக அவங்க ஒய்ஃபை வந்து கூல் பண்ணுறாரு. ZigZag இன்டரப்டட் their 9 years old daughter மாயா. டாக்டர் கிருஷ்ணனுக்கு 2 குழந்தைங்க. ஒன்று வந்து மாயா, இன்னொன்று வந்து அவரோட சன் நேமு அரவிந்தும் மாயாவும் அவங்களோட குழந்தைங்க. ZigZag அப்படின்னு கேட்டதையுமே மாயா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இஸ் இட் தட் அங்கிள் சோமுஸ் prized giant green and gold frightening beetle, the one that spits deadly poison straight into its opponent's eyes? அந்த பொண்ணு வந்து கேட்குது, அங்கிள் சோமுவா நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ஜெயின் க்ரீன் அண்ட் கோல்டு ஃபைட்டிங் பீட்டில் தந்தார். பீட்டில்னா வண்டு. இவர் வந்து அடிக்கடி இந்த சோமு வந்து டூர் போவார். இந்த மாதிரி டூர் போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து, இந்த மாதிரி பெட்ஸை வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணுங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணது தான் இது ஒன்று. என்னென்னா கோல்டு ஃபைட்டிங் பீட்டில்னால் வண்டு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அது என்ன பண்ணுமாம்மா, எதிரியோட கண்ணில் ஸ்ட்ரைட்டாக ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களோட ஐஸில் ஸ்ட்ரைட்டாக பாய்சனை தூவிடுமாம்மா. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வண்டை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு. நோ கரெக்டட் ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த் வந்து சொல்கிறான் ஐஸ் ஷைனிங் இன் பியூர் டிலைட் த பீட்டில் இஸ் கால்ட் ஸ்பிட் ஃபயர். அந்த பீட்டிலோட பேர் என்னவாம்மா, ஸ்பிட் ஃபயர். ஏன்னா அது வந்து கண்ணுலேயே அந்த பாய்சனை தூவுது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் வந்து ஸ்பிட் ஃபயர். ZigZag மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக். ஜிக்ஸாக்குங்கிறது என்னன்னே இவங்களுக்கெல்லாம் தெரியல. ஸோ இந்த ஜிக்ஸாக்குங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிட்டே இவங்க வந்து அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் சொல்கிறான், கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்னேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். த ஆஃப்ரிக்கன் சைடு வின்டர் மூவிங் சைடு வின்டருங்கிறது பார்த்தீங்கன்னா சைடில் மூவ் ஆகிறது. த ஒன் தட் ஸ்லித்தர் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ். என்னென்னா அது வந்து நம்ம ஸ்னேக்கு தான் நம்ம வீடு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும், அவர் வீடு ஃபுல்லாக ஊர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன். தேர் ஃபாதர் ஹேஸ் டர்ன் டு எக்ஸ்பிளைன் சீயிங் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் ஹாரிஃபைடு எக்ஸ்ப்ரெஷன். இவங்க ஒய்ஃப் வந்து இதெல்லாம் நடக்கும்போது அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கும்போதே இவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் கிருஷ்ணன் வந்து இந்த குழந்தைங்களை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ பெரிய ஒரு பெட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ZigZag இஸ் அ மோஸ்ட் ஹார்ம்லெஸ் அன்யூஷுவல் அண்ட் லவபிள் பேர்டு. ஜிக்ஸாக்குங்கிறது யார், நம்மளுக்கு எந்த கெடுதலும், ஹார்ம்லெஸ் அப்படின்னா எந்த கெடுதலையும் விளைவிக்காத அன்யூஷுவல் அண்ட் லவபிள் பேர்டு, ஒரு நல்ல ஒரு பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பேரண்ட்லி இட் வாஸ் பிரெட் பை அ ஜென்யூன் ஆஃப்ரிக்கன் விச் டாட்டர் who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungle of equatorial African last month. இப்போ சோமுவும் இவர் மாதிரி ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான், டாக்டர் கிருஷ்ணன் மாதிரி ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அந்த டாக்டரோட சன்னை வந்து க்யூர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சோமு வந்து க்யூர் பண்ணியிருக்கிறாரு. அந்த பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து இவர் வந்து அந்த பையனை க்யூர் பண்ணியிருக்காரு. அவரை க்யூர் பண்ணதுக்கு அந்த கிஃப்டாக இந்த ஜிக்ஸாக்கை வந்து அந்த ஆஃப்ரிக்கன் டாக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு. Somu says the bird is an absolute treasure and a real help. It's his favorite pet, இது வந்து இது சோமுவோட ஃபேவரட் பெட்டு. அதே மாதிரி இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸராக, அதாவது இது ஒரு சொத்தாக. Somu might be your best friend, but most of this so-called favorite possession that he has given us a reward, absolute nonsense. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது ஃபேவரட் பெட்டு அப்படின்னு சொல்கிறதுலையே இது எப்படின்னு தெரியுது, இது வந்து நாய்சன்ஸ் அப்படின்னா பிரச்சனைக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கோவமாக சொல்கிறாங்க. A talented artist, she applied a dab of yellow ochre
paint onto her painting titled Sunset at Marina, paused for a moment to survey the effort and then continued. Remember the rare insect eating plants that he brought back from the wettest corner of the Amazonian rainforest. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now the wretched plant required a room heater to keep it alive in Chennai. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லோ ஆச்சா பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுனா மெரினாவில் சன்செட் இருக்கிற மாதிரி, சன்செட் நடக்கிற மாதிரி, அதாவது சூரிய மறைவு நடக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணிக்கிட்டே இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் வந்து அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு பிளான்ட் ஒன்று கொண்டு வந்தார். அதை வந்து வீட்டில் வச்சா அது வந்து மஸ்கிட்டோவையெல்லாம் சாப்பிட்றோம், மஸ்கிட்டோலாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. பட் அந்த பிளான்ட் என்ன பண்ணியிருக்கு, அந்த ரூமையே ரொம்ப ஹீட் ஆகிருக்குது. சென்னையில் வாழ்கிறதே கஷ்டம், ரொம்ப ஹீட்டஸ்ட்டு சிட்டியாக இருக்குது. இப்படிப்பட்ட சென்னையில் நம்ம ரூமை இவ்வளோ ஹீட் பண்ணுற இந்த பிளான்ட்டை வச்சு நம்மளால் எப்படி வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபமாக சொல்கிறாங்க. மா, protested Arvind, that's not really true. Uncle Somu's given us some really fabulous gift. என்ன அரவிந்த் சொல்கிறான், அப்படிலாம் இல்லைம்மா, அங்கிள் வந்து சோமு வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரைட், ரிமெம்பர் த டின்னி பென் நைஃப் ஹி கேவ் மீ லாஸ்ட் இயர், த ஒன் வித் அ ஜென்யூன் சாக்ஸ் டூத் பிளேட் தட்ஸ் பீன் ரியலி யூஸ்ஃபுல். மாயா ஜாயின் த ப்ராட்டஸ்ட். அவர் வந்து இவனுக்கு ஒரு பென் நைஃப் கொடுத்துருக்குறாரு, பேனாவிலேயே கத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. அது வந்து ஷார்க்கோட டூத் மாதிரி இருக்குமாம்மா, அந்த பெரிய திமிங்கலம்லாம் இருக்கு இல்லையா, அதோட பல்லு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க, மாயாவும் அரவிந்தும். நோ ஒன் பட் மாயா, but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe a penknife that he has cut open the packets of 3 skirts and 2 pair of jeans as really useful. அவங்க அம்மா வந்து கோவமாக கேட்குறாங்க, அப்படியா மாயா, நீயும் அது யூஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறியா? அதுதானே உன்னோட 3 ஸ்கர்ட்டையும் 2 ஜீன்ஸ் பேண்ட்டையும் அந்த பென் நைஃப் கிழிச்சுது, அதை நீ யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. அண்ட் வாட் அபவுட் த aboriginal boomerang Uncle Somu brought us all the way from Australia. ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த ஆள் ஒரு பூமராங் வாங்கி கொடுத்துருக்குறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரவிந்த் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், யூ காட் டினை தட் இட் வாஸ் அ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். அதை எப்படி நீ சொல்கிற, அது உனக்கு ஞாபகம் இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன அடி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கிரேட் ஹிட் indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued. அவங்க அம்மா வந்து விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்காங்க. Considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to several cars in the parking lot, and knocked out our watchman cold with the force you threw it. அது என்ன இருக்குது, அந்த பூமராங்னா உங்களுக்கு தெரியுமா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விசிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது என்ன ஆகும், உங்கள் கைக்கு வந்து ரிட்டன் வரும், சரியா, போன வேகத்திலேயே திரும்பி வரும். அதுதான் பூமராங், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பூமராங்கை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனும் இந்த பொண்ணும் விளையாண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஏரியல் நெய்பர்ஹுட்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த டிவி ஆண்டனாஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. கார்ஸ் கண்ணாடியெலாம் உடச்சிருக்கிறாங்க, நிறைய டேமேஜ் ஆகிருக்கு அதனால. பட் ஜிக்ஸாக்ஸ் டிஃப்ரெண்ட். சோமு சேஸ் we are sure to love zigzag, soothed Dr. Krishnan, because the bird can talk and sing in about 21 different languages. zigzag வந்து 21 different languageல பேசுமாம்மா, பாடுமாம்மா. மோஸ்ட் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் அஃப்கோர்ஸ், ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் டிஃபிகல்ட்டான லாங்குவேஜில் கூட அது பேசும் அப்படிங்கிறாங்க. when it sings it moves the listeners to tears. அது பாட ஆரம்பிச்சதுன்னா கேட்குறவங்க கண்ணில் இருந்தெல்லாம் என்ன ஆகும், கண்ணீரே வர ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக்கு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இட்ஸ் Somu's thoughtless ways that reduce me to tears, Mrs. Krishnan said irritably. What a time to dump this multilingual talking singing bird on us. இந்த மல்டிலிங்குவல், அதாவது மல்டி டாஸ்க் பண்ணுற இந்த பேர்டை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கோபமாக சொல்கிறாங்க. இந்த சோமுவோட தாட்ஸை பார்த்தெல்லாம் எனக்கு தான் கண்ணில் கண்ணீர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஹியர் ஐ எம் டைட் அப்
in knots trying to get my painting together for the exhibition next week. எல்லா பெயிண்டிங்கையும் முடிச்சு எடுத்து வைக்கிறாங்க, ஒரு பண்டல் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க, எல்லாத்தையும் எக்ஸிபிஷனுக்காக ரெடி பண்ணி. May I take ZigZag to school, Papa? Arvind, as always, was planning ahead. I want to display him in the science exhibition. அரவிந்த் வந்து கேட்குறான், நான் வந்து ZigZag ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுமா வருவிட்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து அதை என்னோட சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வென் இஸ் ZigZag கம்மிங் பப்பா, வென் இஸ் ZigZag கம்மிங் பப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறான். வாஸ் ஜம்பிங் அப் அண்ட் டவுன். அந்த குழந்தை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக, எப்போ வரும் ZigZag, எப்போ நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குது. Uncle Somu said he would send ZigZag with his old cook Visu sometimes டுடே அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸிமம் அது இன்றைக்கே வந்துடலாம். அவரோட ஓல்டு குக் சோமுவோட குக் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் விசு. அவர் தான் இந்த ZigZag நம்ம வீட்டுக்கு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ் தேர் ஹி ஆடட் ஆஸ் த டோர் பெல் ரேங், தட்ஸ் ப்ராபபிளி தெம். இவர் வந்து நான் இப்போ கிளினிக் போகிறதுக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது, காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா தட்ஸ் அப்சல்யூட்லி ZigZag. கம் இன் ZigZag, கம் இன் மை டியர் காசுடு விசு வந்து அந்த ZigZag கூப்பிட்றாரு. அண்ட் இன் டாட்டர்டு த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வயர்டஸ்ட் லுக்கிங் பேர்ட் த கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே, மெதுவாக நடந்து வருது. டாட்டர்டு அப்படின்னா மெதுவாக நடந்து வருது. ஸ்ட்ரேஞ்சான ஒரு லுக்கு, வயர்டுனா கோவமாக ஒரு லுக் விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளார என்ட்ராய் வருது அந்த பேர்டு. அபவுட் அ ஃபுட் அண்ட் half tall, its bald head was fringed with the crown of shocking pink feather, while the rest of its plumage was in various shades of the muddiest, sludgiest brown. Its curved beak was sunflower yellow, and its eyes were the color of Coca-Cola held to sunlight. Fringed அப்படின்னா பார்டர்டு விளிம்பு, அதோட விளிம்பு எப்படி இருக்குதாம்மா, ஷாக்கிங் பிங்க் ஃபெதர். அதோட அந்த தலையில் பார்த்திங்கன்னா, தலையில் முடி இல்லாமல் இருக்கும் இல்லையா பேர்டுக்கெல்லாம், அந்த தலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு பிங்க் ஃபெதர் ஒன்று சொருவி இருக்கிறாங்க. த ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ளம்மேஜ் அப்படின்னா அந்த அந்த ஃபெதர் இருக்குது இல்லையா, அந்த ஃபெதரோட எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் த மட்டியஸ்ட் ஸ்லட்ஜியஸ்ட்டு மட்டு கலரில் இருக்குது. அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டு கலரில் ப்ரௌனிஸாக இருக்குது. இட்ஸ் கர்வ்டு பீக் அப்படின்னா மூக்கு வாஸ் சன்ஃப்ளவர்டு எல்லோ, அண்ட் இட்ஸ் ஐஸ் வேர் த கலர் ஆஃப் கோலா கலரில், அதாவது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஹெல்டு டு சன்லைட். திஸ் இஸ் ZigZag அனௌன்ஸ்டு விசு வித் ஃப்ளாரஸ். ரொம்ப ஹாப்பியாக அந்த ZigZag விசு வந்து இந்த ஃபேமிலிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. திஸ் இஸ் ZigZag அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு. ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் ZigZag கிங் ஆஃப் த டாங்கா. என்ன சொல்கிறாரு, அதோட ஃபுல் நேம் ZigZag கிங் ஆஃப் தி டாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹவ் ஐ ஆம் கோயிங் டு மிஸ் ஹிம், ஸோ பியூட்டிஃபுல்லி ஹீ டாக்ஸ், ஹீ கேன் ஈவன் ரிசைட் ஃப்ரெஞ்ச் பொய்ட்ரி. அவர் வந்து சொல்கிறாரு, நான் இவனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், இவனோட பாட்டை கேட்காம என்னால் எப்படி இருக்க முடியும், ஈவன் இவன் ஒரு ஃப்ரெஞ்ச் போயம் கூட சூப்பராக பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் திஸ் ப்ரைஸ் வாஸ் ஸ்டாண்டிங் கூல் அண்ட் அன்மூவ்டு. ஆப்ஜெக்ட்னா இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரனான அந்த ZigZag என்ன பண்ணுது, எதுவும் பண்ணாமல் அமைதியாக அங்கே இந்த இடத்துல நிற்கிது. வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹியூமன் க்ரம்பினஸ் இன் த கோலா கலர்டு ஐஸ். க்ரம்பினஸ்னால் பேட் டெம்பர், ஒரு மாதிரி ஹியூமனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பேர்டு அந்த கோலா கலர்டு ஐஸில் ஒரு முறைப்போடு அவங்கள பார்த்துக்கிட்டு நிற்கிது. அரவிந்த் ஃபைண்டிங் தட் ZigZag வாஸ் sulkily refusing to say a word despite of sulkilyனா unhappy, அது ஒரு ஹாப்பியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. All their efforts at striking a conversation dashed into the kitchen to return with a plate heaped hurried with juicy fruit slice and some nuts. உடனே இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுது, ஹீப்டு அப்படின்னா ஃபுல்லாக ஒரு பிளேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ZigZagக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, ஜூஸி ஃப்ரூட் ஸ்லைஸு, நட்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது.
Bored eyes brightened momentarily as ZigZag picked up walnut. அதுலேருந்து ஒரு வால்நட்டை பார்த்ததையும் அதோட ஐஸ் பிரைட் ஆகுது. ஜிக்ஸாக்ஸோட ஐஸு ஸ்நாக்ஸை பார்த்ததையும் பிரைட் ஆகுது. அதுலேருந்து ஒரு வால்நட்டை எடுக்குது. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக் he dropped one wrinkled eyelid in a salmon wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. chandelier அப்படின்னா ஃபேன் இருக்கும் இல்லையா, எனார்மஸ்னால் பிக்காக. ஸ்லோவாக இவங்களையெல்லாம் ஒரு லுக்கு விட்டுட்டு அந்த வால்நட்டை எடுத்துகிட்டு மேலே போய் உக்காந்துக்குது, சீலிங் மேலே உட்காந்துக்குது. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on to the blades of the ceiling fan, now switched off. ஃபேன் வந்து இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு. ஆஃபில் இருக்கிற அந்த ஃபேன் மேலே போய் என்ன பண்ணுது, ஒவ்வொரு பீஸாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வருது ZigZag. அந்த ஃபேனையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த ஃபேனு சீலிங் எல்லாத்தையும். தென் perching comfortably on a curtained rod, ZigZag dropped one wizened eyelid in another salmon wink as he sank his beak into a plump guava. ஒரு கொய்யாக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ராடுன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, கர்டைன் ராடு. வீட்டிலலாம் அந்த ஜன்னலாம் துணி மாட்டியிருப்பாங்க இல்லையா, கர்டைன்ஸு, அதுக்கு ஒரு ராடு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ராடுலாம் போய் உட்காருது. அங்கங்கே எல்லாத்தையும் செதறிக்கிட்டு இருக்குது. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு அது பேசுகிறதுக்கே அது விரும்பலை இவங்கக்கிட்டையெல்லாம். ஜஸ்ட் அங்கங்கே போய் உட்காருது. இவங்களும் அதுக்கு என்னென்னமோ அந்த பசங்களாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பேச வைக்கிறதுக்கு. பட் அது எதுவுமே பேசலை. அது பாட்டுக்கு அது போயிடுது, வந்து சாப்பிட்றத எடுக்குது, அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் செதற விட்டுக்கிட்டு இருக்குது. டோன்ட் வரி சில்ட்ரன், விசு கம்ஃபர்டட் ஆஸ் ஹி லெஃப்ட். விசு வந்து அந்த சில்ட்ரன் வந்து பேச மாட்டேங்குதே இந்த ZigZag அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு விசு வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு. நோட்டிசிங் ஹவு டிஸப்பாயிண்டட் தே லுக் when ZigZag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. Just wait till ZigZag settled down in this new home. You can have a great time listening to him. Then இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கண்ணு, அது வந்து தென்னு மாற்றிக்கோங்க. ZigZagக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வந்து உங்கள் வீட்டை வந்து செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசு சொல்கிறாரு. இந்த குழந்தைங்களும் எல்லா லாங்குவேஜ்லேயும், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசி பார்க்குது. அது எதுவுமே பேசலை. As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to ZigZag. For as soon as Visu left, ZigZag, still perched on to the curtain rod, went off to sleep. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தைங்களும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குது விசு சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக. பட் அதுக்கு மேலேயே அந்த குழந்தைங்கனால தாங்க முடியல. அதுங்களுக்கு வந்து ஆர்வம், இது அப்படி என்னெல்லாம் நம்மக்கிட்ட பேசும், இது வேற பாடும்னு வேற சொல்கிறாங்க, அப்படி என்ன இது பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வந்து ரொம்ப ஈகராக இருக்குங்க. ஸோ அதை வந்து போய் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்குங்க. பட் அந்த ZigZag என்ன பண்ணுது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பெரிச்சுட்டு அப்படின்னா கொறிக்கும் இல்லையா, பறவைகள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு தூங்கிடுது. And the moment he fell asleep, he began to snore. தூங்க ஆரம்பிச்சது என்ன பண்ணுது, கொரட்டை விட ஆரம்பிச்சிருது. And what a snore it was. Grease, அது எப்படி சவுண்டு கேட்குது, grease அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, கொரட்டை விடுற சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. It begins as a soft grumbly sort of rumble. ஆரம்பத்தில் வந்து அது எப்படி இருக்குது, சாஃப்டான ஒரு வாய்ஸில் க்ரீஸ் அப்படின்னு வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. விச் த ஸ்டொமக் ஆஃப் அ மைல்ட்லி ஹங்க்ரி டைனோசர் மைட் ஹாவ் மேட். ஒரு ஹங்க்ரியான ஒரு டைனோசர், ஒரு பசியோடு இருக்கிற ஒரு டைனோசர் எப்படி சவுண்டு விடுமோ, வயிறு எப்படி கத்துமோ அந்த மாதிரி அதோட சவுண்ட் இருக்குது. தென் இட் grew louder and louder and louder until it sounded as if he heard of elephant with cold was trumpeting angrily in the room. ஒரு எலஃபண்ட் வந்து ரூம்குள்ளார ட்ரம்பட் அடிச்சுக்கிட்டு முழக்கம், யானை கத்துமில்ல, பிளிரிக்கிட்டு கத்துமில்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அதோட கொரட்டை சத்தம் அதிகமாகி இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சு. யானை கத்துற அளவுக்கு இப்போ எப்படி இருக்கான், ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். ZigZag snore pounded their eardrums till their heads ached.
தலைவலியே அவங்களுக்கு வர அளவுக்கு அவங்க காதில் வந்து யாரோ ட்ரம்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகுது. இன் வெயின் did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chose to communicate only in snories, snores, snorian, snorihili, snorarulu. என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த ஸ்னோரிங்கை கொரட்டையை பற்றி சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒரே 21 லாங்குவேஜ்லேயும் அது வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த பேர்டை. ஆனால் அது என்ன பண்ணல, எந்திரிக்கல. உடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டென்ஷனாக என்ன சொல்கிறாங்க, இந்த பேர்டுக்கு என்ன தான் தெரியும், ஸ்னோரிஸ், ஸ்னோரஸ், ஸ்னோரியன், ஸ்னோரிஹிலி, ஸ்னோரலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கொரட்டை விடுறது மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. I thought it was scientific fact that bird couldn't snore, said மாயா சொல்கிறா, எனக்கு வந்து சயின்டிஃபிக்காக நான் படிச்சிருக்கேன், பேர்ட்ஸ் எல்லாம் கொரட்டை விடாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைங் டு ஸ்குவாட் water from a small water pistol at ZigZag to wake him and wetting most of the curtain, the walls and a sofa instead. என்ன பண்ணியிருக்கு இந்த பொண்ணு, ஸ்குவாட் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா வாட்டர் கன்னு, அதை எடுத்து அந்த ஜிக்ஸாக்கை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அந்த ஜிக்ஸாக் மேலே கீழே இருந்துக்கிட்டு வாட்டர் கன்னை யூஸ் பண்ணி தண்ணி அடிச்சிருக்குது. ஆனால் அது என்ன பண்ணல, எந்திரிக்கல. ரிமைனிங் இருக்கிற அந்த கர்டைன்ஸு, வால்ஸு, சோஃபா இதெல்லாம் தான் என்ன இருக்குது, ஈரமாக இருக்குது. African witch doctor's bird don't obey scientific rules. Aravind was annoyed that his best imitations of a ranging lion, a hungry hyena and ferocious dog had failed to draw ZigZag out of his deep slumber. ஸ்லம்பர்னால் தூக்கம், பெரிய தூக்கத்தில் இருக்குது. இந்த அரவிந்த் பையனை என்ன பண்ணுறான், விடாமல் நிறைய இமிட்டேஷன் பண்ணுறான். லயன் மாதிரி கத்துறான், ஹைனா மாதிரி கத்துறான், டாக் மாதிரி நல்லா குழச்சி பார்க்குறான். அது எதுக்குமே அது அசரில் நல்லா தூங்கிட்டு இருக்குது கொரட்டை விட்டு. நவ் ஹீ ட்ரைடு ஹிஸ் லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கொயட் கால்னால் ஒரு வூல்ஃப் சவுண்டு மாதிரி அச்சுறுத்துற, ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சவுண்டு விட்டு பார்க்குறான். எதுக்கும் அது அசரில், அது அன்டிஸ்டர்ப்ட் ஆகாமல் தூங்கிட்டு இருக்குது. இன் டோட்டலி டிஸ்பைட் அட் their failure to wake a ZigZag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishnan's studio where ZigZag was creating the terrible din. என்ன இருக்குது, இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு, இது தூங்கினா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு இது கொரட்டை விடாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் பெட்ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனும் அவங்களோட பெயிண்டிங் ரூமுக்கு போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஜஸ்ட் அன்ராவலிங் a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid Lakshmi shrinking as if she had been electrocuted. என்ன ஆயிடுச்சு, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களோட காதுக்குள்ளார பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ தான் மெய்டு, அவங்க வீட்டு வேலைக்காரி வரா. வேலைக்காரி வந்து என்ன பண்ணுறான்னா, இது ஏதோ பவர் கட் ஆகிருக்குதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வரா. ஹார்ட் ஹேமரிங் they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excited as she yelled, we have been truly blessed, it's raining papayas and bananas in this room. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which ZigZag had left some fruits and nuts. Half-pecked fruits streamed on the fan, dampening even Lakshmi enthusiasm as a guava landed on her cheek with a soft squeeze on one walnut hit her forehead with a loud smile. என்ன ஆயிருக்கா, அங்கேருந்து இந்த லட்சுமி வந்திருக்கிறாவ, வீட்டு வேலைக்காரி வந்திருக்கா, வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா, பவர் கட் ஆகிருச்சுன்னு நினச்சிட்டு ஃபேனை போட்டிருக்கா. அந்த பெயிண்டிங் ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்டிங் ரூமில் தான் இப்போ ZigZag இருக்குது. அந்த ரூமில் என்ன பண்ணியிருக்கா, ஃபேனை போட்டு விட்ருக்கா. ZigZag ஆல்ரெடி அங்கே என்ன பண்ணி வச்சுருக்கு, அந்த ரூம் ஃபுல்லாக ஃபேன் ஃபுல்லாக என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு வச்சுருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபேனை போடவும் எல்லாம் செதறி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த செதறி விழுந்ததெல்லாம் அவள் சீக்ஸில், இந்த ஃபோர்ஹெட்டில் எல்லாத்துலேயும் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்குது. ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஓவர் ரிப் பப்பாயா கேம் whizzing off the fan and as they watched it helplessly, it horrible splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece. அதெல்லாம் என்ன இருக்குது, ஒரு பப்பாயா பீஸ் போய் இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து எக்ஸிபிஷனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா பெயிண்டிங்கு, அதில் ஒன்று முடிக்காமல் வச்சுருக்காங்க. அந்த சன்செட் அட் மெரினா ஃபஸ்ட்டு சீனில் சொன்னாங்க இல்லையா, அந்த பெயிண்டிங்கில் போய் கரெக்டாக உளுந்துருக்குது. ஆரஞ்சு
purp and shiny black seeds all over it. எல்லாத்துலேயும் அந்த ஆரஞ்சு பர்ப்பும் அந்த பிளாக் சீட்ஸும் அந்த விதையும் அந்த பிசுப்பாக அதில் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் groaned tragically and looked ready to shoot ZigZag, but he was saved by the telephone bell. They answered one call after another as all the neighbors rang up to the demand what the awful resound was at if they could please have some peace. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உங்கள் வீட்டிலேருந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வருது, இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி ஒரு சவுண்டை கேட்டதே இல்லை, நாங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ப்ளீஸ் அந்த சவுண்டை எதுக்கு எப்படியாவது ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் இவங்களோட பெயிண்டிங் அப்படி ஆனதையுமே அவங்களுக்கு என்ன ஆச்சு, பயங்கர கோபம் வந்துருச்சு. And through all this commotion, ZigZag slept on unconcerned and snored on. இது எதையுமே ZigZag கணக்கில் இங்கே என்னென்னமோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பட் அதை என்ன பண்ணுது, ஜஸ்ட் ஸ்லீப்பிங் and snoring. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. I am going crazy with the sound of ZigZag snoring, plus all these angry telephone calls and my beautiful painting here. Her voice cracked. You know, Mrs. Janjanwala, the art critic who lived upstairs, well, she heard ZigZag snoring and had the cheek to telephone ask me whether I could sing a little softly when I took my singing lessons. என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து இந்த கோவப்பட்டு இவங்க வீட்டுக்காருக்கு டாக்டர் கிருஷ்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க. என்னென்னு இது வந்து என்னென்ன பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள், எல்லாத்தையும் நாசம் பண்ணியிருக்கேன், பெயிண்டிங்கை நாசம் பண்ணியிருக்கு, பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் வருது, எல்லாமே நாசமாக போச்சு வீட்டில். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்காங்களே, அப்ஸ்டேர்ஸ்னால் மேலே இருக்கிறவங்க, அவங்க ஃப்ளாட்டில் மேலே இருக்கிறவங்க ஜன்ஜன்வாலா அப்படிங்கிறவங்க ஆர்ட் கிரிட்டிக். அவங்க என்ன சொல்கிறாங்களாம், கிண்டலாக ஃபோன் பண்ணும்போது இதோட கொரட்டை சத்தம் உங்களுக்கு ஃபோனில் கேட்டிருக்குது. ஃபோனில் கேட்டதே அதை போய்ட்டு என்ன, நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சாஃப்டாக பாடுங்களேன் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், எனக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. சீக்கிரம் அந்த சோமுக்கு கால் பண்ணி என்ன செஞ்சால் அந்த பேர்டு எந்திரிக்கும், எப்படி இதோட ஸ்னோரை ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after he had left an email message for Soma asking him for clear instruction on how to stop ZigZag from snoring. Don't worry, he reassured his downcast family. Soma will reply soon and we will discover there is Soma's ridiculously simple way to stop ZigZag from snoring. இவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கிளினிக்லேருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடியே சோமுக்கு வந்து ஒரு இமெயில் போட்டுட்டாரு, எப்படி இந்த பேர்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது, தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் அதை வந்து இவர் வீட்டுக்கு வரதுக்குள்ளார பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளார 6 நாள் கடந்து போச்சு. 6 நாள் இந்த பேர்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஆச்சு. 6 frantic days of checking their email day and night. இவங்களும் டெய்லியும் காலையில் நைட்டு விடாமல் அந்த இமெயிலை செக் பண்ணி பார்க்குறாங்க. சோமு பார்த்துட்டாரா, சோமு ஏதாவது நம்மளுக்கு மெயில் பண்ணியிருக்காரா, எப்படி இந்த பேர்டுகிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படி இப்படின்னு இவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் நோ இமெயில் கேம். 6 torturous days of having the deafeningly loud resound in their home, most nerve-wrackingly Maya complaining that she heard a permanently rumbling sound in her ears even when she was miles away from home, and that her ears aches all the times. Arvind confessed that for the first time in his life he was actually looking forward to going to school, considering it was as calm as monastery compared to their house. என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்து சொல்லுது, என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமு நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன். என் இயர்ஸில் வந்து எந்நேரமும் எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த கொரட்டை சத்தம். நான் இந்த வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலும் எனக்கு இந்த சவுண்டு வந்து என் காதில் கேட்குற மாதிரியே இருக்குது. அதாவது நான் ஸ்கூல் போனாலுமே என் காதில் இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. அரவிந்த் என்ன சொல்கிறான், நான் இந்த பேர்டோட டார்ச்சர்னாலேயே நான் இப்போ வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், என் லைஃப்லேயே நான் இப்படி ஒரு டைமை ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் had lost
interest in painting, ZigZag would sometimes wake up briefly when he wanted to eat some fruits, and sometimes he would sit on the veranda looking sulky and bored as he started at the sunset at Marina Beach, the real view, not the painting lying forlorn in one corner rained by streaks of hardening papaya. என்ன சொல்கிறாங்க, அப்பப்போ இந்த ஜிக்ஸாக் எந்திரிக்குமாம்மா. இந்த ஜிக்ஸாக்னால மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அந்த பெயிண்டிங் பண்ணுறதையே விட்டுட்டாங்க. பெயிண்டிங் பண்ணுறதையே அவங்க வந்து அறவே மறந்துட்டாங்க. இதை எப்படியாவது கூல் பண்ணணும், இதோடலேருந்து தப்பிக்கணுன்னே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிக்ஸாக் அப்பப்போ எந்திரிக்குமாம்மா. அதுக்கு தோணும்போது எந்திரிச்சு அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸையெல்லாம் நட்ஸையெல்லாம் சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டு பீச் ஓரமாக அந்த டோர்கிட்ட போய் நின்று வெராண்டாவில் நின்று அந்த சன்செட்டு, மெரினாவில் இருக்கிற சன்செட்டை வந்து பார்த்து ரசிக்குமாம்மா. அது எந்த சன்செட்டா, ரியலான சன்செட், நாட் த சன்செட் இன் த பெயிண்டிங் ஆஃப் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் வீணாக போச்சே, அந்த பெயிண்டிங்கை பற்றி இங்கே சொல்லலை. அந்த ஒரிஜினல் சன்செட், மெரினாவில் நடக்கிற ஒரிஜினல் சன்செட்டை பார்த்து ரசிக்குமாம்மா. ZigZag நெவர் ஸ்போக் டு எனி ஒன், தோ எவ்ரி ஒன் ட்ரை செவரல் டைம் அண்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ் டு ஸ்பீக் டு ஹிம் கைண்ட்லி. ஹி ஒன்லி ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோடு. இவங்களும் எவ்வளவோ தடவை இந்த நிறைய லாங்குவேஜில் இதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசுமா பேசுமா பேசுமான்னு. ஆனால் அது தூங்குது கொரட்டை விடுது, தூங்குது கொரட்டை விடுது, எந்திரிச்சு ஃப்ரூட் சாப்பிடுது. இதை மட்டும்தான் பண்ணுது. On the 7th day, Dr. Somu's email arrived. It was, as Dr. Krishnan's predicted, ridiculously simple. It read. இதுதான் அவரோட மெயில் பாக்ஸில் வந்து இந்த மெயில் தான் வந்திருக்குது டாக்டர் சோமுட்டிருந்து. ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ZigZag ஸ்னோர். இன்ஃபேக்ட் ZigZag ஹார்ட்லி எவர் ஸ்லீப்ஸ். இவர் என்ன சொல்கிறாரு, என்னது ZigZag தூங்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அது கொரட்டை விடுதா அப்படின்னு சொல்லிட்டு சோமு கேட்குறாரு. அது வந்து கொரட்டைங்கிறத விட்டு நான் எப்பயுமே கேட்டதில்லை, அதே மாதிரி அது தூங்கவும் தூங்காது, எப்போயாவது ஒரு சில டைம் தான் அது தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பின் குறிப்புங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு இதை பார்த்துக்கிறதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் என் குக் விசுவை அனுப்பி விடுறேன், அவர்கிட்ட ZigZag கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. That does it, said Mrs. Krishnan's fine விசு. I will not keep ZigZag here another minute. சீக்கிரமாக அந்த விசுவை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, இனி இந்த ZigZag நான் வீட்டில் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ், காண்ட் இட் வெயிட் டில். நான் இப்போ கிளினிக்கு போகிறேன், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வரேன், நீ ப்ளீஸ் கூலாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ இட்ஸ் நவ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியவே முடியாது, இப்போயே நீங்கள் இப்போ விசு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. I have invited some friends and are accept to come home and choose my painting for the exhibition. This feather snoring monster will drive us all mad. நான் என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டு எதெல்லாம் எக்ஸிபிஷனுக்கு வைக்கலான்னு பிளான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் இந்த மான்ஸ்டர், இந்த ஸ்னோரிங் கொரட்டை விடுற இந்த மான்ஸ்டர் மிருகத்தை பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைத்தியமாயிருவாங்க, தயவு செஞ்சு இதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. Come on then, ZigZag, called Dr. Krishnan nervously. அப்போ என்ன பண்ணுறது, வா ZigZag நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் கூப்பிட்றாரு. ஒண்டரிங் ஹவு ஹீ குட் லொக்கேட் சோமுஸ் குக் விசு. விசு வந்ததையும் அவனை நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏ ஒய் டோன்ட் யூ வெயிட் இன் த கார் ZigZag ஹீ சஜஸ்டட். ZigZag வந்து கேட்குறாரு, கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ZigZag வந்து இவர் சொல்கிறாரு, நீ ஏன் ZigZag கார்லேயே வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. வென் தே ரீச்டு ஹிஸ் கிளினிக், ஹிஸ் ஹார்ட் சிங்கிங் அட் த thought of ZigZag, ears uttering loud snore, adding to the tin of the sob shrieks produced by the tinny peasants waiting for him. ஏற்கனவே இவரோட கிளினிக் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சவுண்டாக இருக்கும், ரொம்ப காதே கிளியிற அளவுக்கு சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இவர் அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு வர்றாரு. ஏற்கனவே நம்ம கிளினிக்கு அந்த லெவலில் இருக்கும், இப்போ இந்த ஸ்னோரிங் பேர்டை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சா நம்ம கிளினிக் இன்னும் என்ன ஆகும். ஏற்கனவே அங்கே சத்தம் அதிகம், இதில் இது வேறு இன்னும் சத்தம் போடுமே, கிளினிக் இன்றைக்கி ஒரு வழி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. பட் ZigZag, கிங் ஆஃப் தி டாங்கா, வாஸ் நாட் accustomed to being kept waiting and was already making his way to the clinic, where he perched himself on the nurse's reception table. இது என்ன ஆயிடுச்சு, இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே காரை நிறுத்தின உடனே வேகமாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த கிளினிக்கோட ரிசப்ஷன், நர்ஸெல்லாம் இருக்கிற இடம், அந்த ரிசப்ஷனில் போய் உட்காந்துக்குச்சு அந்த டேபிளில். டோன்ட் யூ டேர் ஸ்லீப், டாக்டர் கிருஷ்ணன் வார்ன்டு ZigZag fiercely as he went towards his room.
நீ வந்து இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டை பார்த்து மிரட்டிட்டு உள்ளே போயிட்டார் ரூம்குள்ளார. ஹி ஹேட் ஹார்ட்லி வாக்டு த்ரூ த ஸ்விங்கிங் ஹாஃப் டோர் that separated his clinic from the waiting room when he heard a strange voice say, "You there in the blue t-shirt, don't jump on the sofa, and you in the red dress, don't swing on the curtain." என்ன சொல்கிறது, இவர் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்விங்கிங் ஆஃப் டோர் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டோர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக நம்மளோட பாடி அளவுக்கு தான் அந்த டோர் இருக்கும், காலுக்கு கீழே வரைக்கும் அந்த டோர் போகாது, சின்ன சைஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டோர் வந்து அவர் கிளினிக்கில் இருக்குது. அதை தள்ளிட்டு அவரோட ரூம்குள்ளார போய் உட்கார்றாரு. ரூம்குள்ளார போய் அவர் உட்காந்ததையுமே அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னது, யூ தேர் இந்த ப்ளூ டிஷர்ட்டில் இருக்கிறவனே, ஏன் சோஃபா மேலே ஜம்ப் பண்ணாத, அப்புறம் அந்த ரெட் டிஷர்ட்காரனே நீ என்ன பண்ணாத, கர்டன் எல்லாம் பிடிச்சி தொங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கேட்குது. யாருது? ஜிக்ஸாக் வந்து பேசுது, கிளியர் அண்ட் கமாண்டிங். இப்போ தான் அது வந்து எல்லாத்தையும் கமாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. தேர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் த ரூம் as everyone waited open mouthed for ZigZag's next sentence. எல்லாரும் வாயை திறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணனோட கிளினிக் இப்படி இருந்ததே கிடையாது. பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. எல்லோரும் வாயை திறந்துக்கிட்டு இந்த பேர்டு அடுத்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்டு. Gone was ZigZag bored and crumpy expression. Instead, the bird looked happy and alert as it went about the job it had been trained for, first with the African witch daughter and then with Dr. Somo. Dr. Krishnan's clinic, usually a noisy sea of tears and tantrum, was transferred into a calm, orderly place. A ZigZag efficiently soothed the frightened patient, scolded the naughty ones and made the crying ones smile. என்ன ஆயிருக்கு, இந்த பேர்டு வந்து இதுக்கு தான் ட்ரெயின் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்ரிக்கன் டாக்டர்கிட்ட இருந்திருக்குது, அவரும் டாக்டரு, அண்ட் டாக்டர் சோமுட் இருக்குது, இவரும் ஒரு டாக்டரு. இவங்க எல்லாருமே இந்த பேர்டை எதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கிளினிக்கை வந்து அமைதியாக பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த பேர்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் அது வீட்லேயே இருந்ததுனால அதுக்கு எப்படி இருந்திருக்குது, ஒரே டார்ச்சராக அது ஃபீல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து அது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அமைதியாக்குது. அழுகிற குழந்தைங்களையெல்லாம் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. And in his yam digging a song and recitation of French poetry reduced the children to helpless laughter instead of tears. அழுதுகிட்டு இருந்த குழந்தைங்கள்லாம் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு இப்போ என்ன பண்ணுதான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது இப்போ ஃப்ரெஞ்ச் போய்ட்ரிலாம் பாட ஆரம்பிச்சிருச்சு, நிறையா போயம்லாம் சொல்லுது. He didn't look as though he minded, and best of all, ZigZag never slept or snored even for a second. இது வரைக்கும் அது என்ன பண்ணல, தூங்கவும் இல்லையா, கொரட்டையும் இல்லையா. நெவர் ஹேட் அ மார்னிங் பாஸ்ட் ஸோ குவைட்லி அண்ட் பீஸ்ஃபுல்லி ஃபார் டாக்டர் கிருஷ்ணன். இது வரைக்கும் இவரோட கிளினிக்கில் இப்படி ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான கிளினிக்கை இவர் ஹேண்டில் பண்ணதே இல்லை. வென் த லாஸ்ட் பேஷண்ட் ஹேட் லெஃப்ட், ஹி கால்டு ZigZag டு ஹிஸ் ரூம். ZigZag flew in and sat on the table, scratching the bird under its beak. Dr. Krishnan sighed and said, "Somu was right. After all, you are an absolute treasure. I never realized what he meant when he called you a great help." இப்போ தான் அவருக்கு வந்து புரியுது. எல்லா பேஷண்ட்டும் போனதுக்கப்புறம் ZigZag வந்து ரூம்குள்ளார வர சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அதுவும் பறந்து வந்து மூக்கால் அதோட உடம்பையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வந்து நிற்கிது. இப்போ தான் எனக்கு சோமு சொன்னதெல்லாம் புரியுது. நீ வந்து உண்மையாலுமே ஒரு ட்ரெஷர் தான், உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படி இப்படின்னு புகழ்கிறாரு. Why didn't you tell me you would prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? What do we do now? No one wants you back at home now. They want me to leave you with Soma. நீ ஏன் என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை? நீ சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, எனக்கு கிளினிக் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் உன்னை யாருமே ஏற்றுக்க ரெடியாக இல்லை. சோமுவையும் தே வாண்ட் மீ டு லீவ் யூ வித், இப்போ வந்து உன்னை வந்து அவங்க வந்து சோமுட்டை விட்டுடுவான்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜஸ்ட் தென் த டெலிஃபோன் rang. It was Mrs. Krishnan, sounding very pleased with herself. "You know Mrs. Janjanwala, the art critic?" She chuckled.
சங்கிள்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ தான் வந்து ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்ததையும் அங்கே யார் இருக்கா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக, ப்ளீஸர் அப்படின்னா ஹாப்பியாக ஃபீலிங்கோடு பேசுகிறாங்க. உங்களுக்கு அந்த ஜஞ்சன்வாலா தெரியுமா, அந்த ஆர்ட் கிரிட்டிக் நம்ம வீட்டுக்கு மேலே கூடி இருக்காங்களே, அவங்க வந்து பேசுனாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சி டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா. சி இஸ் பாட் இட் ஃபார் ஹர் செல்ஃப் ஃபார் 5,000. அந்த மெரினா பெயிண்டிங் ஒன்று ஸ்பாயில் ஆச்சு இல்லையா, ஜிக்ஸாக்னால் பப்பாயெல்லாம் கொட்டி சீட்ஸ் எல்லாம் கொட்டி ரொம்ப நாசமாக போச்சு. அந்த பெயிண்டிங்கை வந்து ஜஞ்சன்வாலா சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அதை எக்ஸிபிஷன்லாம் வைக்க வேண்டாம், இதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 5,000 ருபீஸ்க்கு அதை வாங்கிட்டாங்களாம். உடனே இவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அதை வந்து இவங்க வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க டாக்டர் கிருஷ்ணன்ட்ட. இஸ்ன்ட் தட் த பெயிண்டிங் த பப்பாயா ஃபெல் ஆன் சொல்கிறாங்க, அந்த பப்பாயெல்லாம் விழுந்துச்சுல்ல அந்த பெயிண்டிங் தான் அப்படின்ட்டு. எஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்லி. Now, I had left it on in one corner and she chose to buy it, saying she loved my new technique of painting. She simply adored those streaky orange bites. She launched into fresh gales of laughter. அவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம், சிரிப்பு தாங்க முடியல. ஹார்ட் லெவலில் ஹார்ட்லியாக ஃபீல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. By the way, she said when she sobered down, I don't think we were fair to ZigZag. Shall we keep him with us at home just on trial for another week? இவங்க வந்து இப்போ ஜிக்ஸாக்கை விடுறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு. இதை வந்து 100 வாரம் நம்ம கூட வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷுர், அக்ரீட் அட் டிலைட்டட் டாக்டர் கிருஷ்ணன் பிஃபோர் ஹீ கிளவர்லி ஆடட். இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒய்ஃபே ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து ஜிக்ஸாக்கை வீட்டில் வச்சுக்கலான்னு சொன்னதையும் இவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இவருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே, இவரும் கிளினிக்கு கூட்டிகிட்டு போனால் ஜிக்ஸாக் வந்து இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. And I could always take him to the clinic every morning so that you can paint in peace at home. இவர் என்ன சொல்கிறாரு, நான் டெய்லி அதை என் கிளினிக் கூட்டிகிட்டு வந்துடுவேன், அந்த டைமில் நீ என்ன பண்ணலாம், ஹாப்பியாக நீ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நீ வீட்டில் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. My boy, he confided to ZigZag after matters were satisfactory settled, giving the bird to toffee from his desk. டாஃபின்னா சாக்லேட் கொடுக்குறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சிட்டு அதுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே டு ஷோ யுவர் ஜீனியஸ், அ ஜிக்ஸாக் வே ஐ வுட் கால் இட், வுடன்ட் யூ? ஜிக்ஸாக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது, அதோட வழியில் அது என்ன இருக்குது, ஒரு ஜீனியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஜிகிஸாக்கா கிங் ஆஃப் தி டாங்கா brought up on compliment as he was, didn't bother to reply. He just ate the toffee, paper wrapped and all, and then lowered one creaky eyelid in a knowing wink. அது என்ன பண்ணியிருக்கு, க்ரிங்க்லி அப்படின்னா அவர் கொடுத்தார் இல்லையா சாக்லேட்டு டாஃபி, அதை ஃபுல்லாக சாப்பிடுது, கவர் முதற்கொண்டு அதோட ரேப்பர் முதற்கொண்டு சாப்பிடுது. சாப்பிட்டு அவரை பார்த்து கண்ணடிச்சிட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குதா சில்ட்ரன்? இது ஒரு காமிக்கான ஸ்டோரி, நல்லாயிருக்கும். எகைன் இன்னொரு தடவை புரியலினா பாருங்கள், எந்த இடத்துலையாவது புரியலினா டவுட் கேளுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.